புதுச்சேரியில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி 2ஆம் அல்லது 3ஆம் மொழியாக நீக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கல்வி வாரியத்தின் சிபிஎஸ்இ புதிய பாடத்திட்டத்தின்படி 6ஆம் வகுப்பு முதல் மாணவர்கள் 3 மொழிகளை கட்டாயம் பயில வேண்டும். இதில் குறைந்தது 2 மொழிகள் இந்திய மொழிகளாக இருக்க வேண்டும். ஆங்கிலம் வெளிநாட்டு மொழியாக கருதப்படுவதால் அதற்கு அப்பால் வேறு எந்த வெளிநாட்டு மொழிக்கும் இடமில்லை. இதனால் பிரெஞ்சு, ஜெர்மன் போன்ற மொழிகள் பள்ளி நேர அட்டவணையில் இருந்து விலக்கப்படுகின்றன. பள்ளிகள் ஏற்கனவே இந்த மாற்றத்தை செயல்படுத்த தொடங்கியுள்ளன. 2ஆம் மொழியாக பிரெஞ்சை தேர்வு செய்த மாணவர்கள் ஏற்கனவே பயின்று வந்த தங்கள் முதல் மொழிக்கு பொதுவாக தமிழ் அல்லது இந்திக்கு மீண்டும் மாற்றப்படுவார்கள் என பள்ளி நிர்வாகங்கள் தெரிவித்துள்ளன. இது மாணவர்கள் சில சிரமங்களை ஏற்படுத்தலாம் என்றாலும் புதிய கொள்கை இந்திய மொழிகளை ஊக்குவிப்பதே நோக்கமாக கொண்டுள்ளது. எனினும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பிரெஞ்சு மொழியை தொடர்ந்து பயின்று வரும் மாணவர்களின் நிலை குறித்து கல்வியாளர்கள் கடும் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த மாணவர்கள் 6ஆம் வகுப்பில் பிரெஞ்சை தொடர முடியாத நிலை ஏற்படும். அவர்களின் மொழித்திறன் வீணாகிவிடும் அபாயம் உள்ளது. மேலும் பிரெஞ்சு ஆசிரியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கப்படும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். லாஸ்பேட்டையில் உள்ள மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அலுவலகத்தில் கோப்புகள் திருடு போனது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். லாஸ்பேட்டை மோத்திலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் கடந்த 2025ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்பாக கல்லூரி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த சில முக்கிய ஆவணங்கள் மாயமானதும் தெரிய வந்தது. அந்த ஆவணங்கள் கல்லூரியில் தற்காலிக அடிப்படையில் விரிவுரையாளர்களை பணியமர்த்துவது தொடர்பான முக்கியமான அரசு கோப்புகள் ஆகும். மர்ம நபர்கள் யாரோ அலுவலகத்திற்குள் புகுந்து இந்த கோப்புகளை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கல்லூரி முதல்வர் நாக கார்த்திகன் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் தொடங்குவதற்கு முன்பே 95 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிப்பதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியே வர முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவையில் நாளுக்கு நாள் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தினால் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை ஒரு வாரம் முன்பே தொடங்கியுள்ளது. தமிழகத்தோடு ஒப்பிடும்போது புதுவையில் குறைவான பாரன்ஹீட் தான் வெப்பம் பதிவாகி வருகிறது. ஆனால் வெயிலின் தாக்கம் மட்டும் அதிகமாக இருக்கிறது. இதற்கு காற்றில் ஈரப்பதம் அதிகமாக உள்ளதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது. தினசரி 95% டிகிரி விகிதம் வெயில் கொளுத்தி வருவதால் பகல் நேரங்களில் பொதுமக்கள் வெளியே நட முடியாத நிலை உள்ளது. நேற்றைய தினம் புதுவையில் அதிகபட்சமாக 95.54 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. வார இறுதி நாளை கொண்டாட புதுவைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் வெயிலின் தாக்கத்தால் வெளியே நடமாட முடியாமல் ஹோட்டல்கள் மற்றும் விடுதிகளிலேயே முடங்கினர். மாலை 5 மணிக்கு வெயில் தாக்கம் குறைந்த பிறகு அவர்கள் வெளியே வந்தனர். பொதுமக்கள் உடல் சூட்டை தணிக்க இளநீர், பழச்சாறு, நுங்கு, வெள்ளரி, தர்பூசணி கடைகளுக்கு படையெடுத்தனர். இந்நிலையில் வருகின்ற மே 4ஆம் தேதி முதல் அக்னி நட்சத்திரம் தொடங்குகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிக்கும் என்பதால் புதுவை மக்கள் பீதியடைந்துள்ளனர். புதுச்சேரியில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறி அனுமதியின்றி காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து பேரணி நடத்திய பாஜகவினர் மீது போலீசார் 4 பிரிவுகளில் வழக்கு பதிந்தனர். புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் கடந்த 9ஆம் தேதி நடந்து முடிந்தாலும் தேர்தல் நடத்தை விதிகள் வருகின்ற 6ஆம் தேதி வரை நடைமுறையில் உள்ளது. இதனால் போராட்டம், ஆர்ப்பாட்டம், ஊர்வலங்கள் நடத்த அனுமதி வழங்குவதில்லை. அரசியல் கட்சிகளின் ஊர்வலம் என்றாலும் தேர்தல் துறையின் அனுமதி பெற்றே நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்த மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் நேற்று முன்தினம் பாஜக சார்பில் பேரணி நடத்தப்பட்டது. பேரணிக்கு போலீசார் அனுமதி அளிக்காத நிலையில் தேர்தல் துறையில் அனுமதி பெற்றுவிட்டதாக கூறி சுதேசி மில் முதல் அண்ணா சிலை வரை பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பேரணிக்கு போலீசார் பாதுகாப்பு அளித்தனர். இந்நிலையில் அரசு ஊழியரின் உத்தரவை மீறி சட்டவிரோதமாக கூறி பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறாக பேரணி நடத்தியதாக ஒதியஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் அனில்குமார் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் பாஜக சட்டப்பிரிவு மாநில இணை அமைப்பாளர் கிருஷ்ணராஜ் உள்ளிட்ட 11 பேர் மீது வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சுகாதாரத்துறையின் தொடர்நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்போது புதுச்சேரி அடைந்துள்ளதாக நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில்,
ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை முழுவீச்சாக திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றன. அவ்வகையில் 2026 கருத்து மலேரியாவை ஒழித்திட இப்பொழுது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தியே செயல்பட உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலக மலேரியா தினத்தின் அனுசரிப்பு நோக்கம் இந்த நாளிலிருந்து மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நோய் பரவுவதற்கு உகந்த பருவமழை காலங்களில் முனைப்போடு செயல்பட வழிவகுக்கிறது. மலேரியா இல்லாத புதுவையை உருவாக்கவும் மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ண லீலா நூலினை புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் வெளியிட்டார். ஈஷா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு எழுதிய கிருஷ்ணரின் பல்வேறு பரிமாணங்கள் குறித்து ஆற்றிய உரைகளின் தொகுப்பான கிருஷ்ண லீலா நூல் வெளியீட்டு விழா புதுச்சேரி SV பட்டேல் சாலையில் உள்ள ஹோட்டல் சத்குருவில் நடைபெற்றது. புதுச்சேரி ஈஷா அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் பிரசாத் வரவேற்றார். புதுச்சேரி இந்திய தொழில் கூட்டமைப்பின் தலைவர் நடராஜன் நூலை வெளியிட்டார். சத்குரு ஹோட்டல் நிர்வாக இயக்குநர் அமர்நாத் பெற்றுக் கொண்டார். சிறப்பு விருந்தினராக கவிஞர் ரமணன் கலந்து கொண்டு பேசுகையில், தற்போதுள்ள சூழ்நிலையில் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் புத்தகம் வாசிக்கும் திறன் குறைந்துள்ளது. அதற்கு பெற்றோர்தான் காரணம். சிந்தனை வளர வேண்டும் எனில் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். விழாவில் பேச்சாளர் இந்திரா விஜயலட்சுமி, பிரபாகரன் மற்றும் தொழிலதிபர்கள், ஈஷா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டையில் மதுபோதையில் வாய்க்காலில் தவறி விழுந்த கொத்தனார் இறந்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். முதலியார்பேட்டை உடையார் தோட்டத்தை சார்ந்தவர் செல்வம், வயது 46, கொத்தனார். குடிப்பழக்கம் உள்ள இவர் நேற்று முன்தின மாலை மனைவி வேளாங்கண்ணியுடன் சண்டையிட்டு வீட்டிலிருந்து வெளியே சென்றார். இதனையடுத்து ஒத்தவாடை வீதி அம்பேத்கர் சாலை சந்திப்பில் உள்ள வாய்க்கால் அருகே செல்வம் மதுபோதையில் அமர்ந்திருப்பதாக அக்கம் பக்கத்தினர் அவரது மகன் மணிமாறனிடம் தெரிவித்தனர். தந்தை வழக்கம் போல வீட்டிற்கு வந்துவிடுவார் என்று எண்ணி மணிமாறனும் வீட்டிற்கு சென்றார். இந்நிலையில் நேற்று காலை வரை செல்வம் வீட்டிற்கு வராததால் மணிமாறன் தனது தாயாரோடு அங்கு சென்று பார்த்தார். வாய்க்காலில் செல்வம் குப்புற விழுந்து இறந்து கிடந்தார். புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. டிஐஜி சத்யசுந்தரம் மற்றும் SP வம்சதரெட்டி கலந்து கொண்டனர். பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக மக்கள் மனு அளித்து மனு மீது டிஐஜி நடவடிக்கை எடுத்தார். அதேபோல சோலைநகர் புறக்காவல் நிலையத்தில் சீனியர் SP கலைவாணன், காரைக்கால் டவுன் போலீஸ் ஸ்டேஷனில் சீனியர் SP லட்சுமி சௌஜன்யா, புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் மக்கள் மன்றத்தில் சீனியர் SP ராகவ் ஆகியோர் பங்கேற்றனர். போக்குவரத்து காவல் நிலையங்கள் மற்றும் திருக்குனூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் SPக்கள் கதிரவன், சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மக்கள் பிரச்சினைகளை கேட்டறிந்தனர். கரையம்புத்தூர் புறக்காவல் நிலையம், மாகி மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் மக்கள் மன்றம் நடைபெற்றது. நேற்று நடந்த மக்கள் மன்றத்தில் 34 பெண்கள் உட்பட மொத்தமாக 193 பேர் கலந்து கொண்டனர். இதில் 47 பேரிடமிருந்து பெறப்பட்ட புகார் மனுக்களில் 27 மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பிறந்தநாளை முன்னிட்டு LGK நிர்வாகிகள் மும்மத வழிபாடு செய்தனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நாளை தனது 39வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்நிலையில் அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள், பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், டாக்டர் துரைசாமி, பிரபாகரன் ஆகியோர் தலைமையில் மும்மத வழிபாடு செய்தார்கள். இன்று காலை பிரசித்தி பெற்ற மனுகுல விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்திய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகள் கோவிலுக்கு வந்தவர்களுக்கு அன்னதானமும் வழங்கினார்கள். தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள ஹஜ்ரத் சையத் அகமது மஹுல்லா சாஹிப் வைகுலா தர்காவில் சிறப்பு வழிபாடு செய்தவர்கள் பின்னர் அங்கிருந்து ரயில் நிலையம் அருகே உள்ள திரு இருதய ஆண்டவர் பசிலிக்காவிற்கு சென்று அங்கு சிறப்பு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். சிறப்பு வழிபாட்டில் மாநில செயலாளர்கள், அணியின் தலைவர்கள் உள்ளிட்ட கட்சியின் நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் சுமார் 7.15 கோடிகள் கட்டப்பட்டு வரும்
ஃபேன்சி யோனா பிரெஞ்சு பள்ளி விரைவில் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் சுமார் 80க்கும் மேற்பட்ட திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதில் புதிய பேருந்து நிலையம், அண்ணா திடல், மினி ஸ்டேடியம், தாவரவியல் பூங்கா மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடந்து முடிந்துள்ளது. மேலும் சில மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. இது குறிப்பாக பிரெஞ்சு காலத்தில் கட்டப்பட்ட மிஷன் வீதியில் உள்ள கல்வி கல்லூரி பள்ளி, வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மறுசீரமைக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தூய்மா வீதியில் 1827ஆம் ஆண்டு ஃபேன்சியோனா பிரெஞ்சு பள்ளி தொடங்கப்பட்டது. அதன் பின் 1903ஆம் ஆண்டு அரசு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. பழமை வாய்ந்த கட்டிடத்தில் ஃபேன்சியோனா பள்ளி பெண்கள் பிரெஞ்சு பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கட்டிடம் பலகீனமானதால் கடந்த 2014ஆம் ஆண்டு ஃபேன்சியோனா பள்ளி மாணவிகள் வேறொரு பள்ளிக்கு மாற்றப்பட்டனர். அதன் பின் ஃபேன்சியோனா பள்ளியை பழமை மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்காக ரூபாய் 7.15 கோடி நிதி ஒதுக்கப்பட்டது. இந்த பணிகள் கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு அதே ஆண்டில் முடிக்கவும் திட்டமிடப்பட்டது. ஆனால் பணிகள் பல்வேறு காரணங்களால் குறித்த காலத்தில் முடிக்க முடியவில்லை. தற்போது இந்த பள்ளி கட்டுமான பணிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. கட்டுமான பணிகள் முழுவதும் நிறைவடைந்த வண்ணம் பூசும் பணிகள் முடிந்துள்ளன. இன்னும் ஓரிரு பணிகள் மட்டுமே பாக்கி உள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் பணிகள் முடிந்து விரைவில் பள்ளி கல்வித்துறையிடம் ஒப்படைக்க உள்ளதாகவும் ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகள் திறக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும் கல்வித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். புதுச்சேரி மாநிலத்தில் கரிக்கலாம்பாக்கத்தில் 25 ஆண்டு காலமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் 100% தேர்ச்சியுடன் சிறந்த முறையில் இயங்கி வரும் SRK மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற பந்தான் 2026ஆம் ஆண்டு விழா பள்ளியின் வளாகத்தில் மிக சிறப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கொண்டாடப்பட்டது. இந்த பந்தான் 2026 ஆண்டு விழாவில் பள்ளி மாணவர்கள் தங்களின் பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் வகையில் மாறுவேடம், வாய்ப்பாட்டு நடனம், நாடகம், பரதநாட்டியம், யோகா, கராத்தே, ட்ரம்ஸ், கீபோர்ட் மற்றும் ரோபாட்டிக்ஸ் போன்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றனர். மேலும் புதுச்சேரியில் முதன்முறையாக எந்த கல்வி நிறுவனமும் இதுவரை செய்திராத வகையில் ரோபோட்டிக்ஸ் சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் G20 ரோபோடாக் மக்களின் மத்தியில் அறிமுகப்படுத்தப்பட்டு அது நடப்பது, ஓடுவது, கைகளை உயர்த்துவது மற்றும் டான்ஸ் ஆடுவது என மாணவர்கள் மற்றும் பார்வையாளர்களின் மனங்களை கொள்ளை கொண்டது. SRK மேல்நிலைப் பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் புதுமையான கருத்துக்களுடன் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரும் முயற்சியில் தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக பள்ளிக்கான புதிய AI அடிப்படையிலான இணையதளம் மற்றும் தனிப்பட்ட மொபைல் ஆப் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த விழாவில் SRK பள்ளியின் நிறுவனர் திரு வி. தியாகராஜன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தார். பள்ளியின் தாளர் டாக்டர் டி. மகேந்திரன் அவர்கள் விழாவிற்கு தலைமையேற்றார். பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் திருமதி M. சங்கீதா அவர்கள் பள்ளியின் ஆண்டு விழாவை சிறப்பாக ஒருங்கிணைத்து வழிநடத்தினார். விழாவில் KG மாணவ மழலை செல்வங்களின் ஃபேன்சி டிரெஸ் நிகழ்ச்சியானது புதுவிதமான முயற்சிகள், ராமாயணம் மற்றும் மகாபாரதம் ஆகிய இருபெரும் இதிகாசங்களின் முக்கிய கதாபாத்திரங்களாக மாறுவேடமிட்டு வந்து விழா மேடையில் ஒருங்கிணைந்து நின்று காட்சி தந்து அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். வால்கம்பம் விளையாட்டு பிரிவில் டெல்லியில் நடைபெற்ற நேஷனல் லெவல் ஸ்போர்ட்ஸில் நமது பள்ளியை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் P. கமலேஷ் பங்கேற்று நமது பள்ளியின் சார்பாக தனது திறமையை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை விழாவிலும் சிறப்பாக செய்திருந்தார். மேலும் அனைவரையும் மெய்சிலுக்க செய்தார். இந்த பதான் 2026ஆம் ஆண்டு விழா மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த மேடையாக அமைந்ததுடன் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்றது. திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலய யானை வெயிலின் தாக்கத்தை தவிர்க்க சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளித்து குதூகலம் அடைகிறது. காரைக்கால் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு ஸ்ரீ தர்ப்பரணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் பிரகிருதி என்னும் 22 வயது பெண் யானை உள்ளது. யானையை முருகேசன் மற்றும் மணிகண்டன் ஆகிய 2 பாகன்கள் பராமரித்து வருகின்றனர். திருநள்ளாறு தர்ப்பரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெறும் திருவிழா மற்றும் முக்கிய நிகழ்வுகள், பூஜைகளில் கோவில் யானை பிரகிருதி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி வருகிறது. மேலும் விசேஷ நாட்களில் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்து யானையிடம் ஆசீர்வாதம் பெறுவது
வழக்கமாக ஒன்றாக உள்ளது. பிரகுதி யானையை தினமும் காலை மற்றும் மாலை இருவேளை கோவிலின் சரஸ்வதி தீர்த்த குளத்தில் குளிக்க வைக்கப்பட்டு வருகிறது. தற்போது காரைக்கால் மாவட்டத்தில் கோடை வெப்பம் காரணமாக சுட்டெரிக்கும் வெயில் அதிகரித்து வருகிறது. வெயிலின் தாக்கத்தை தணிப்பதற்காக தீர்த்த குளத்தில் மதிய வேளையில் கூடுதலாக சில மணி நேரம் பிரகுதி யானையை குளத்தில் குளிப்பதற்கு கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள பிரகிருதி சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக குளத்தை விட்டு வெளியேறாமல் ஆனந்தமாக குளித்து குதூகலம் அடைகிறது. கரியமாணிக்கம் திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ஜுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூக்கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதி உலாவும் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் எம்பி தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என்று போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் அரியங்குப்பம், திருக்குனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்திக்கேணி கிராம பகுதிகளிலும் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா? இவ்வாறாக போலீசார் சோதனை செய்தனர். திருக்குனூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்குனூர், கூனிச்சம்பட்டு, சுத்திக்கேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும், பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்போரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர்.